நதி போலத்தாங்க அனைவருக்குமே தோன்றும். ஏன் அப்படின்னா அவ்வளவு அமைதியான ஒரு வாழ்க்கையை நீங்க இது வரைக்கும் வாழ்ந்து கொண்டு வருவீங்க. ஆனா அந்த நதியோட அடிப்பகுதியில எவ்வளவு கனவுகள், எவ்வளவு காயங்கள், சொல்ல முடியாத உணர்ச்சிகள், மறைத்து வைக்கப்பட்ட தியாகங்கள் எல்லாம் நிறைந்திருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. அது அந்த நதிக்குத்தான் தெரியும் என்பது போல மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க கூட எத்தனையோ நபர்கள் பழகுவாங்க, பேசுவாங்க. ஆனா யாருக்குமே உங்களை பத்தி முழுமையாக தெரிந்திருக்காது. நீங்க யாரையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனம் கொண்டவர்களாக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. நீங்க பேசுவதை விட அதிகமா உணரக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே இருப்பீங்க. மற்றவங்களும் நம்முடைய உணர்வுகளுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. வெளியில் காட்டுவதை காட்டிலும் உள்ளுக்குள்ள பல மடங்கு நீங்க அனுபவிப்பீங்க. நீங்க பேசுவதை விட அதிகமா உணர்வீங்க. அதை மற்றவங்ககிட்ட நீங்க உணர்ச்சிகளை காட்டுவதை விட உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே அதனை வைத்து அதிகமாக நீங்க உணரக்கூடிய ஒரு நபராக நீங்க இருந்து கொண்டிருப்பீங்க. இந்த ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒரு மருமகள் வாழ்க்கையை போல இருக்கும். ஆனா உண்மையில அது ஒரு வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக இருக்கும். உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கை மீனம் ராசி என்பது மருமகள். நம்முடைய வீட்டுல எப்படியெல்லாம் நம்ம இருந்தோமோ அந்த மாதிரி நம்முடைய கணவன் வீட்லயும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்ச்சிகள் இருக்கும். ஆனா அதை உங்க உள்ளுக்குள்ளேயே தான் நீங்க வைத்திருப்பீங்க. வெளியில் காட்ட முடியாது. வெளியில் காட்டினீங்கன்னா அதற்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நீங்க உள்ளக்கையே வைத்து கொண்டிருப்பீங்க. ஒரு வீட்டுல ஒரு புதிய மருமகள் வருவாங்க. அவங்க முகத்துல எப்போதுமே ஒரு மென்மையான ஒரு சிரிப்புங்கிறது எப்போதுமே இருக்கத்தான் செய்யும். யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அவங்க சிரித்த முகத்துடன் இருப்பாங்க. அந்த வீட்டுல உள்ள எல்லாரையும் அவள் மனதார ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. யாராவது ஏதாவது சொன்னா கூட அவங்க அதை எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த வீடு தான் இப்போ என்னுடைய உலகம் அப்படின்னு நினைத்து அவங்க அமைதியாக உங்களையே சுற்றி வருவாங்க, கணவனையே. அந்த மாதிரி தாங்க அந்த மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையும் எப்போதுமே. நீங்க யாரையாவது ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள நீங்க சுத்தி சுத்தி வருவீங்க. இந்த புதிய ஒரு மருமகள் போல நீங்க எல்லாரையும் ஏற்றுக்கொள்வீங்க. யாரையும் எதிர்த்து கூட பேச மாட்டீங்க. இந்த மருமகள் போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எந்த சூழ்நிலைக்கும் உங்களுடைய நீங்க உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு மற்றவங்களை சந்தோஷமா வைக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அதே இது அந்த நபர்கள் உங்களுக்கு பிடித்த நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க என்னன்னாலும் பண்ணுவீங்க. அவங்க அவங்களை என்ன பண்ணாலும் நீங்க வெளியில கூற மாட்டீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனே தாங்கிக் கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகத்தாங்க நீங்க எப்பொழுதுமே இது வரைக்கும் இருந்து கொண்டிருப்பீங்க. புதிய ஒரு மருமகளும் புதிதாக திருமணம் முடித்ததும் எப்படி நடந்து கொள்வார்களோ அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் இது வரைக்கும் நடந்து கொண்டும் இருப்பீங்க. இந்த ஒரு வீட்டுல அவள் எல்லோருக்கும் உதவி செஞ்சிருப்பாங்க. காலையில எழுந்து வேலை பார்க்க செய்வாங்க. யாராவது கவலைப்பட்டா கூட ஆறுதல் கூறியிருப்பாங்க. ஆனா மற்றவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு, அவங்க மற்றவங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கிடணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள எல்லா விதமான கவலைகளும் அக்கறைகளும் நிச்சயமா நிறைந்ததாகத்தான் இருக்கும். யாராவது சிரித்தால் அதிலும் அவங்க சேர்ந்து சிரிப்பாங்க. ஆனா ஒரு நாள் அவங்களுடைய மனதுல ஒரு கேள்விங்கிறது வந்திருக்கும். நான் எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ பண்றேன், மற்றவங்கள கஷ்டங்களை கேட்கிறேன், அவங்களுக்கு ஆறுதல் எல்லாம் அளிக்கிறேன், மற்றவங்க சிரிச்சாலும் சந்தோஷமா இருந்தாலும் நானும் சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா என்ன யாராவது உண்மையாக கவனிச்சிருக்காங்களா? அந்த ஒரு கேள்வி தாங்க உங்களுடைய உள்ளுக்குள்ள மெதுவா உடைத்து கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரையும் நீங்க மீனம் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எல்லாரையும் நீங்க சமமா பார்ப்பீங்க. எல்லார் மீதும் அதிக அக்கறையும் வைப்பீங்க. எல்லார் மீதும் பாசமா நடந்து கொள்வீங்க. ஆனா யாரும் உங்கள் மீது பாசமாக நடந்து கொள்வாங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க. நீங்க மற்றவங்க மீது காட்டுகின்ற பாசத்தை யாரும் உங்கள் மீது காட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். அப்படித்தான் நீங்களும் இருந்து கொண்டும் இருப்பீங்க. ஒரு தடவை உங்களுக்குள்ள மிகவும் காயம் அடைந்திருப்பீங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய நல்ல நல்ல விஷயத்த கூட தவறாக புரிஞ்சிருப்பாங்க. நீங்க நல்லதைத்தான் மற்றவங்ககிட்ட கூறக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. ஆனா அதை தவறா நினைச்சிருப்பாங்க. அப்படி தவறா நினைச்சதும் அந்த ஒரு தருணத்துல அவங்க உங்களால விளக்கத்தை சொல்ல முடியாது. சொல்ல முடியாம நீங்க இருப்பீங்க. அதனால நீங்க அமைதியாக இருந்து கொண்டு இருப்பீங்க. அந்த ஒரு அமைதி தாங்க உங்களுடைய பலவீனமாக இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு காயத்தையும் நீங்க அந்த ஒரு நாள் முதல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் மூடிக்கொண்டு வைத்து கொண்டே இருப்பீங்க. அமைதியும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டே இருக்கும். நீங்க எப்பொழுதாவது ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளானீங்க அப்படின்னா உடனே நீங்க வெளியே பேசணும். வெளியே பேசாம இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மீதுதான் தவறு அப்படின்னு அனைவருமே குற்றத்தை சாட்டி விடுவாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கும். அந்த புதிய மருமகள் தனியாக இருந்த நேரங்கள்ல அவங்களுடைய மனசுக்குள்ள பல விஷயங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் இங்கே சரியான இடத்துலதான் இருக்கேனா, என்னுடைய வாழ்க்கை எப்போ எனக்காக மாறும், என்னை யாராவது உண்மையா புரிஞ்சுக்குவாங்களா, இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுடைய மனதிற்குள்ள அவங்கள இரவு நேரங்களை தூங்க விடாம தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்குங்க. ஆனா காலை வந்ததுமே அவங்க மீண்டும் அதே ஒரு சிரிப்பை போட்டுக்கொண்டு வாழ ஆரம்பிப்பாங்க. இதுதான் அந்த புதிய ஒரு மருமகளின் வாழ்க்கையாக இருக்கும். அந்த மருமகள் ஒரு விஷயத்துல மட்டும் வேறுபட்டவங்களா இருப்பாங்க.
அவங்க எப்போதும் நம்பிக்கை இழக்காம இருப்பாங்க. அவங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு உலகம் நிச்சயமாக இருக்கும். அந்த உலகத்துல அவங்க சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடிஞ்சது அப்படின்னா யாரிடமும் பயப்படாம நீங்க வெளிப்படுத்துவாங்க. ஆனா அந்த உலகம் தாங்க அவங்கள வாழ வைத்து கொண்டிருக்கும். ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பம் நிச்சயமா வந்திருக்கும். வீட்டில் யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய அமைதியை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்க ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்க என்று யோசிப்பாங்க. மெதுவாக அவங்களிடம் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க சொல்லாத விஷயங்களையும் புரிந்து கொள்ள முயற்சிப்பாங்க. அந்த ஒரு தருணம் தாங்க அவங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு உணர்வை நிச்சயமா ஏற்படுத்தும். யாராவது என்ன புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு நிம்மதி உங்களுக்குள்ள இத்தனை நாளா கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அவங்களுக்குன்னு தனியான உணர்ச்சிகள் நிச்சயமாக சிறிதாக வெளியில காட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய விருப்பங்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது ஒரு பெரிய மாற்றமாக இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கமாக நிச்சயமாக தொடங்கும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் யாராவது நம்மளை புரிந்து கொள்கிறார்களா என்று நீங்க பார்த்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில புதிதாக ஒரு நபர் வருவாங்க. இந்த ஒரு நாளுக்கு பிறகு வந்து உங்களை புரிந்து கொண்டு உங்களுடைய மனதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா கேட்பாங்க. அப்படி யாருமே வரல அப்படின்னா உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு கனவுங்கிறது இருக்கும். அந்த கனவு உலகத்திலேயே நீங்க வாழ்ந்து கொண்டு உங்களுக்காக நீங்க ஒரு சந்தோஷத்தை தேடிக்கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் இந்த மீனம் ராசி நபர்கள் எப்போதுமே இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் நான் கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மீனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில அவங்களுடைய மருமகள் கதையை போல உங்களுடைய வாழ்க்கையும் இப்போதும் மற்றவங்களுக்காக வாழ்ந்த ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை மறைத்து நீங்க வைத்துக் கொள்வீங்க. மற்றவங்களை முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நபராகவும் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு புதிதான ஒரு மாற்றம் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அது வரவும் போகிறது. அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். நீங்க மெதுவாக உங்களையே நீங்கள் முன்னிலைப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் மற்றவங்களுக்கு மட்டுமே நீங்க பெருமையாகவும் மற்றவங்களை மட்டுமே நீங்க உயர்த்தியும் பேசி கொண்டிருந்த ஒரு இடத்தில் உங்களை பத்தி நீங்க என்ன என்பதை உணர ஆரம்பிப்பீங்க. நான் என்ன விரும்புகிறேன் என்ற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் தேட ஆரம்பிப்பீங்க. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க பதில் தேட ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பயமாக இருந்தாலும் அந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடத்தை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். இதனால நம்முடைய வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நீங்க உணர்ந்து அதன்படி நீங்கள் நடக்கவும் செய்வீங்க. ஒரு புதிய நபர் இல்லைன்னா ஒரு புதிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். அந்த புதிய நபராலேயோ அந்த புதிய சூழ்நிலையாலேயோ உங்களை இந்த ஒரு நேரத்துல ஜட்ஜ் பண்ணாது. அது ஜட்ஜ் பண்ணாம நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை வந்து அது ஏற்றுக்கொள்ளும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹீலிங்காக இருக்கும். ஏன்னா யாரும் உங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க, எதுக்கு, உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களை நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஆனா ஒரு புதிய நபரோ ஒரு புதிய சூழ்நிலை காரணமாக யாரோ ஒருவர் உங்களை தேடி வந்து உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுக்குள்ள என்ன கவலைகள் இருக்கு அப்படின்னு உங்களிடம் கேட்டு எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு உங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நபர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் என்பதை நீங்க வெளிக்காட்ட ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுடைய கனவுகளை மட்டுமே நினைக்க ஆரம்பித்து கொண்டு இருந்தீங்க. இது வரைக்கும் நீங்க தள்ளி வைத்த விஷயங்கள் இப்போது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இந்த முறை நீங்க அதை விட்டுட்டு விலக மாட்டீங்க. நீங்க அதை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நீங்க உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிப்பீங்க. இதுவரை நீங்க மற்றவங்களிடமிருந்து எதிர்பார்க்காத அந்த ஒரு அன்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு புரிதலாக கிடைக்கும். இப்போது நீங்க உங்களுக்கே கொடுக்க ஆரம்பிப்பீங்க அந்த ஒரு அன்பை. ஒரு நாள் நீங்க பின்னால திரும்பி பார்க்கும்போது இதுவரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த எல்லா காயங்களும், எல்லா அமைதியும், எல்லா உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மென்மையான ஒரு வலிமையான ஒரு மனிதராக மாற்றுவதற்காகத்தான் இதெல்லாம் நடந்தது என்பதை உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு மீனம் ராசி வாழ்க்கையில நிச்சயமான ஒரு மாற்றமானது ஏற்படும். எனவே மீனம் ராசி வாழ்க்கையில இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு போதும் உங்களுக்குன்னு ஒரு நபர் வருவார். அவங்களுடைய வாழ்க்கை துணையாக நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். ஏன் அப்படின்னா உங்களை பத்தி எல்லாத்தையும் அவங்க புரிந்து வைத்துக் கொள்வாங்க. இதனால உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கனவுகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல வெளியே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு நன்மைகளும் அவ்வளவு சந்தோஷமும் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள என்ன இருக்கு, உங்களுடைய உணர்ச்சிகள் என்ன, உங்களுடைய கனவுகள் என்ன அப்படின்னு யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இப்படி கேட்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நிச்சயமாக வருவார். அப்படி வந்து விட்டார் என்றால் அவரை எப்படியாவது நீங்க கைப்பற்றி கொள்ளுங்கள். கைப்பற்றி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு கதை போல இருக்காது. அது ஒரு உணர்வு நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். எங்கிட்டு பார்த்தாலும் உணர்ச்சிகளும் கனவுகளும் மட்டுமே நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அமைதியாக அழுத மீனம் ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் நீங்க அழுது கொண்டுதான்
இருந்தீர்கள். ஆனா இனிமே நீங்க அமைதியாக மகிழ்ச்சியாக வாழப் போகின்ற ஒரு காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. இந்த ஒரு காலத்தை மட்டும் நீங்க எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். இது பொறுமையாக நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக இருக்கும். இதனை பார்த்து நீங்க மிகவும் சந்தோஷம் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கவும் செய்யும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மீனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில அவங்களுடைய மருமகள் கதையை போல உங்களுடைய வாழ்க்கையும் இப்போதும் மற்றவங்களுக்காக வாழ்ந்த ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை மறைத்து நீங்க வைத்துக் கொள்வீங்க. மற்றவங்களை முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு நபராகவும் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு புதிதான ஒரு மாற்றம் நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அது வரவும் போகிறது. அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். நீங்க மெதுவாக உங்களையே நீங்கள் முன்னிலைப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் மற்றவங்களுக்கு மட்டுமே நீங்க பெருமையாகவும் மற்றவங்களை மட்டுமே நீங்க உயர்த்தியும் பேசிக் கொண்டிருந்த ஒரு இடத்தில் உங்களுக்கு உங்களை பத்தி நீங்க என்ன என்பதை உணர ஆரம்பிப்பீங்க. நான் என்ன விரும்புகிறேன் என்ற ஒரு கேள்விக்கு நீங்க பதில் தேட ஆரம்பிப்பீங்க. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க பதில் தேட ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பயமாக இருந்தாலும் அந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடத்தை நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்கும். இதனால நம்முடைய வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நீங்க உணர்ந்து அதன்படி நீங்கள் நடக்கவும் செய்வீங்க. ஒரு புதிய நபர் இல்லைன்னா ஒரு புதிய சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். அந்த புதிய நபராலேயோ அந்த புதிய சூழ்நிலையாலேயோ உங்களை இந்த ஒரு நேரத்துல ஜட்ஜ் பண்ணாது. அது ஜட்ஜ் பண்ணாம நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே உங்களை அது ஏற்றுக்கொள்ளும். இந்த ஒரு மாற்றம் தாங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹீலிங்காக இருக்கும். ஏன்னா யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க, எதுக்கு, உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களை நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஆனா ஒரு புதிய நபரோ ஒரு புதிய சூழ்நிலை காரணமாக யாரோ ஒருவர் உங்களை தேடி உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. உங்களுக்குள்ள என்ன கவலைகள் இருக்கு அப்படின்னு உங்களிடம் கேட்டு எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு உங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட நபர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் என்பதை நீங்க வெளிக்காட்ட ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுடைய கனவுகளை மட்டுமே நினைக்க ஆரம்பித்து கொண்டு இருந்தீங்க. இது வரைக்கும் நீங்க தள்ளி வைத்த விஷயங்கள் இப்போது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இந்த முறை நீங்க அதை விட்டுட்டு விலக மாட்டீங்க. நீங்க அதை பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே இருப்பீங்க. மிக முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நீங்க உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிப்பீங்க. இதுவரை நீங்க மற்றவங்களிடமிருந்து எதிர்பார்க்காத அந்த ஒரு அன்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு புரிதலாக கிடைக்கும். இப்போது நீங்க உங்களுக்கே கொடுக்க ஆரம்பிப்பீங்க அந்த ஒரு அன்பை. ஒரு நாள் நீங்க பின்னால திரும்பி பார்க்கும்போது இதுவரைக்கும் உங்களுக்குன்னு இருந்த எல்லா காயங்களும், எல்லா அமைதியும், எல்லா உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மென்மையான ஒரு வலிமையான ஒரு மனிதராக மாற்றுவதற்காகத்தான் இதெல்லாம் நடந்தது என்பதை உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு மீனம் ராசி வாழ்க்கையில நிச்சயமான ஒரு மாற்றமானது ஏற்படும். எனவே மீனம் ராசி வாழ்க்கையில இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்துட்டு போதும் உங்களுக்குன்னு ஒரு நபர் வருவார். அவங்களுடைய வாழ்க்கை துணையாக நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். ஏன் அப்படின்னா உங்களை பத்தி எல்லாத்தையும் அவங்க புரிந்து வைத்துக் கொள்வாங்க. இதனால உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கனவுகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல வெளியே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய மனதிற்குள்ள அவ்வளவு நன்மைகளும் அவ்வளவு சந்தோஷமும் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள என்ன இருக்கு, உங்களுடைய உணர்ச்சிகள் என்ன, உங்களுடைய கனவுகள் என்ன அப்படின்னு யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. இப்படி கேட்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஒரு நாளுக்கு அப்புறம் நிச்சயமாக வருவார். அப்படி வந்துவிட்டார் என்றால் அவரை எப்படியாவது நீங்க கைப்பற்றி கொள்ளுங்கள். கைப்பற்றி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு கதை போல இருக்காது. அது ஒரு உணர்வு நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். எங்கிட்டு பார்த்தாலும் உணர்ச்சிகளும் கனவுகளும் மட்டுமே நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அமைதியாக அழுத மீனம் ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் நீங்க அழுது கொண்டுதான் இருந்தீர்கள். ஆனா இனிமே நீங்க அமைதியாக மகிழ்ச்சியாக வாழப் போகின்ற ஒரு காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. இந்த ஒரு காலத்தை மட்டும் நீங்க எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். இது பொறுமையாக நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்தில் நிச்சயமாக இருக்கும். இதனை பார்த்து நீங்க மிகவும் சந்தோஷம் அடைவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கவும் செய்யும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.